அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்பு நிறைந்த ஜம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ரமலானுக்கு முன்பு. அருமையான நேயர் பெருமக்களே, நாம் இன்றைய தினம் ரஜபுடைய மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்து ஷாபானுடைய மாதம் நிறைவடைந்த பின்பு ரமலானுடைய மாதம் துவங்க இருக்கிறது. ரமலானுடைய மாதத்திலே நாம் எந்த அளவிற்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஏனென்றால் அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு தன்னை இபாதத்துகளிலே ஒன்றிணைத்து கொள்வார்கள் என்று நாம் எல்லாம் அனுபவபூர்வமாக வாழ்ந்து வருகிறோம். இந்த ரமலானுடைய காலத்திற்கு முன்பாக வரக்கூடிய இந்த ரஜபுடைய மாதமாக இருக்கட்டும், இந்த ஷாபானுடைய மாதமாக இருக்கட்டும், இந்த ரஜபு ஷாபானுடைய மாதத்திலே நாம் நமது வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை அல்லாஹ் ரசூலோடு நாம் இணைத்து கொள்கிற பொழுது, தொழுகை இபாதத்துகளிலே நாம் நேரம் செலவழிக்கிற பொழுது, நாம் எல்லா காலங்களிலும் தொழுகையில் ஈடுபடுகிறோம், திக்ர் சலவாத்துகளில் ஈடுபடுகிறோம். இருந்த போதிலும் கூட இந்த ரஜபுடைய மாதம் ஷாபானுடைய மாதத்தில் நாம் பள்ளிகளில் அதிகமான நேரங்கள் செலவிட்டு அல்லாஹுவை திக்ர் செய்வது, நபி அவர்கள் மீது சலவாத்து சொல்வது, இன்னும் குர்ஆனுடைய திலாவத்துகளில் ஈடுபடுவது, இன்னும் ஹதீஸ்களை படிப்பது, இப்படி இறை வணக்கங்களிலே எந்த ஒரு மனிதன் தன்னை ஈடுபட துவங்கி விடுகிறானோ, ரமலானுடைய காலம் வந்த பின்பு நோன்பினுடைய காலத்திலே அமல் செய்வதற்கு அது இலகுவாக அமையும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டாலே தன்னை இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வார்கள். இறைவனுடைய வழிபாட்டுகளிலே ஈடுபடக்கூடிய விஷயத்திலே தன்னை ஒன்றிணைத்துக் கொள்கிற ஒரு பழக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இருந்ததாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறைநேசராக இருக்கக்கூடிய அபூபக்கர் அல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறது, இந்த ரஜபுடைய மாதத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், விவசாயம் செய்கிற பொழுது அந்த விவசாயத்திலே அந்த விளைச்சல்கள் கிடைப்பதற்கு முன்பாக முதன்மையாக நாம் செய்வது விதைகளை நாம் அதை தூவுவோம். அந்த பூமியிலே விதைகளை தூவி அதற்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மகசூல் நாம் பார்ப்போம் அல்லவா. அதை ரஜபுடைய மாதத்தை விதைகள் தூவக்கூடிய ஒரு மாதமாகவும், ஷாபானுடைய மாதத்தை செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அதை பக்குவப்படுத்துகிற ஒரு மாதமாகவும் நான் பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? விதைகளை தூவி அந்த விதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாக வளரச் செய்து, அது எந்த நேரத்திலே தண்ணீர் பாய்ச்ச வேண்டுமோ அந்த நேரத்திலே தண்ணீரை பாய்ச்சி அதை சரியாக வளரச் செய்து அதற்கு அடுத்து அதிலிருந்து நாம் எதிர்பார்த்த மகசூலை எதிர்பார்ப்போம் அல்லவா. அதுபோல இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, விதைகளை தூவி அதை செடிகளாக வளரச் செய்து அதிலிருந்து நாம் பழங்களையோ அல்லது காய்கனிகளையோ நாம் எடுப்பது போன்று இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் கூலிகளை பெற்றாக வேண்டும். அதற்கு தோதுவாக இந்த ரஜபுடைய மாதமும் ஷாபானுடைய மாதமும் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆகையினால நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் எந்த அளவிற்கு நாம் ஐவேளை தொழக்கூடிய பழக்கமுடையவராக இருக்கலாம், வளமையாக திக்ர் செலவாத்து செய்யக்கூடியவராக இருக்கலாம். இருந்த போதிலும் கூட இந்த ரஜபுடைய மாதத்திலே அதிகமான நஃபிலான வணக்கங்கள் தொழுகுவதனுடைய விஷயத்தில், திக்ரு செய்வதனுடைய விஷயத்தில், நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிற விஷயத்தில், ஹதீஸுகளை படிக்கக்கூடிய விஷயத்தில், குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய விஷயத்தில், இப்படி யாரெல்லாம் தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ரமலானுடைய காலம் வந்த பின்பு நாம் விவசாயம் செய்து எப்படி நாம் மகசூல்களை அதிகமான லாபகரமாக பெறுகிறோமோ, அதுபோல இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, அது வருவதற்கு முன்பாகவே நாம் நம்மை தயார் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த ரமலானுடைய காலத்திலே அதிகமான நன்மைகளை சேமிப்பதற்கு, அதிகமான நன்மைகளை செய்வதற்கு இலகுவாக அமைந்துவிடும். ஆகையினால் ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்தை, ஷாபானுடைய மாதத்தை எந்த அளவிற்கு நாம் அதை பயன்படுத்தி கொள்ள முடியுமோ பயன்படுத்தி இறைவனுடைய புறத்தில் அதிகமான நன்மைகளை சேர்த்து
இம்மையிலும் மறுமையிலும் சுவர்க்கவாதிகளாய் நன்மாராயம் கூறப்பட்டவர்களாய் இறைவன் நம் யாவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.